அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன்னா, சில சமயம் மத்தியானம் செய்ற சாப்பாடு மீதி ஆயிரும். ஸோ நைட்டுக்கு அந்த சாதத்துக்கு மட்டும் என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசனையா இருக்கும். அப்படியே குழம்பு வச்சாலும் அதுக்கு என்ன ஒரு சைட் டிஷ் செய்றது அப்படின்னு யோசனையா இருக்கும். ஸோ அந்த மாரி சமயத்தில இந்த மாரி செஞ்சோம்னா சைட் டிஷ்ஷே தேவை கிடையாதுங்க. அப்படியே சாப்பிடலாம். ஸோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம் சேர்த்து தாளிச்சுட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து விட்டு அதிலேயே உப்பும் சேர்த்து விட்டாச்சு. ஸோ நல்லா வதங்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனும், காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ அத நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 முட்டைய உடைச்சு அதில சேர்த்துக்கிறேன். 1 கப்பு சாதம் இருக்கு. ஸோ அதனால நான் ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். நம்ம இஷ்டம் தாங்க எவ்வளோ முட்டை வேணா சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கலந்துட்டு அடுப்பு சிம்ல வச்சுட்டு நம்ம அந்த சாதத்த இதுலயே சேர்த்து நல்லா கலந்து விடணும். அடுப்பு நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல மூடி வச்சிருந்தா, அதுக்கப்புறமா சாதத்த நம்ம பிரியாணி மாரியே திருப்பி விட்டு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவையில்லங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்போர்ட்